பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ராஜியோட டான்ஸ் காம்படிஷனில் இப்போது ரொமான்டிக் ரவுண்ட் நடக்குது. அதில் வந்து பேராக ஆடணும். அங்கே வந்து ஒரு பேருக்காக ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் ராஜியை தொட்டு தொட்டு டான்ஸ் ஆடுறது ராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே இருக்கிறவங்க கம்பல் பண்ணுறாங்க. ஏம்மா நீ இன்னும் இங்கேயே இப்படியே நின்றுட்டுருக்க, சீக்கிரமாக ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஆட போகிறதில்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிளம்புறாங்க. அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் நீ இங்கேருந்து போக முடியாது, ஏன்னா நீ அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன சைன் போட்டேன், ஜஸ்ட் சைன் தானே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ படித்து பார்த்தியா இல்லையா ஒழுங்கா, நீ டான்ஸ் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும், அப்படி நடுவில் போனேன்னா நீ 10 லட்சம் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதெல்லாம் தெரியாது, நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் கால் வலியில் கஷ்டப்படுறத பார்த்த அரசி அவங்க அப்பாவுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. சுடு தண்ணி வச்சு ஒத்தடெல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த கோமதிக்கு ரொம்ப ஷாக். என்னடி அப்பா மேலே புதுசாக ரொம்ப ஆசை பாசம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அடுத்து ராஜி ரூமுக்கு வந்ததும் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம மீனாக்காக்காவது கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து சரியாக இருக்காது, நாம் தான் விடாப்பிடியாமல் நான் அங்கேருந்து வந்தேன், அதனால நம்ம அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. சரி இல்லை கதிர்க்காவது ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு திரும்பியும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஏன் நீ அழுந்துகிட்டே வந்தியாமே, டான்ஸ் காம்படிஷன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் பேசுகிறதுக்கு. நீ ஏற்கனவே சைன் போட்டிருக்கல அக்ரிமெண்ட்டில், அது நீ படித்து பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜு சொல்கிறாங்க, நான் அது படித்து பார்க்காம சைன் போட்டு தான் என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நீ இங்கேருந்து போகவே முடியாது, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், என்ன டான்ஸ் தான் இப்படி தான் இருக்கும், தொட்டு தொட்டு ஆடுறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் கதிருக்கு கால் பண்ணலான்னு இருக்காங்க. கோமதி கிட்ட அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. கோமதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா பேசணும், இங்கேயே சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வாடி கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போயிட்டு தான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் வீட்டில் பிரச்சனை, நீ தான் குமாரை வெளியே எப்படியாவது எடுக்கிறதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, என்னம்மா பேசுகிற நீ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அப்படி ஒரு வேளை அவங்கக்கிட்ட போய் கேட்டேன்னா அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உன் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற, உன் அண்ணன் பையனுக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் அண்ணன் பையன் மாதிரியே நடந்துக்கிட்டான், என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்டி நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ வீட்டில் வந்து பார்த்தேன்னா தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. உங்கள் 2 அண்ணனுங்களும் எப்போ சண்டை போட்டு பிரிவாங்களோன்னு இருக்கேன், நான் பயத்திலே இருக்கேன் எப்பயும். ஏன்னா குமார வேணும் நல்லவன் தான், ஆனால் உங்கள் அண்ணன் தான் ஏதோ சொல்லி அவனை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. குமாருக்காக கொஞ்சமாவது நீ இறங்கி வாயேடி ப்ளீஸ் டி, உன் கையில் தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரிம்மா நான் பார்க்குறேன், உன்னோட நிலைமை பார்த்தாலும் எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னை என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லடி நீ கொஞ்சம் மனசு வச்சா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜியும் அங்கேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வராங்க. லிஃப்ட்டில் போகலான்றப்போ லிஃப்ட்டில் இருந்த 2 ஜட்ஜஸ் வந்துடுறாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க 2 பேரையும் போக விடாமல் தடுக்கிறாங்க. நீ எங்கே போகிறம்மான்னு கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்னதான், நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்ட மாதிரி நீ கிளம்புறதா இருந்தால் 10 லட்சம் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. டான்ஸ் காம்படிஷன்லேருந்து போகலான்னு இருக்கிற ராஜியை எல்லா 4 ஜட்ஜஸும் தடுத்து நிறுத்தி நிற்கிறாங்க. அங்கேருந்து ராஜி எப்படி வெளியே வருவாங்கன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.